அஸ்ஸலாமு அலைக்கும். நேசத்தின் அடையாளம் வறுமை. சஹாபி ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்துக்கு யா ரசூலுல்லாஹ், நான் தங்களை நேசிக்கிறேன் என்று சொல்கிறாரு. அப்போது நபி அவர்கள் நீர் என்ன சொல்கிறீர் என்பதை கவனித்து சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மனிதர் மீண்டும் தங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நபி அவர்களும் அதே பதிலாக திரும்பவும் சொல்கிறாங்க. மூன்றாம் முறையாக அந்த மனிதர் அதே போலவே சொல்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீர் உம்முடைய சொல்லில் உண்மையாளராக இருந்தால் வறுமை உம்முடைய விரிப்பாகவும் போர்வையாகவும் ஆக்கிக்கொள்ள தயாராக இருந்து கொள்வீராக. ஏனெனில் பள்ளத்தை நோக்கி பாயும் வெள்ளத்தை போல் என்னை நேசம் கொள்பவரை நோக்கி வறுமை சேரும் என்று சொல்கிறாங்க. இதன் காரணமாக சஹாபாக்கள் பெரும்பாலார் வறுமையிலையும் ஏழ்மையிலையும் வாடிக்கொண்டிருந்தாங்க. முஹத்தீசீன்கள் சூஃபியாக்கள் ஃபுஹகாக்கள் ஆகிய பெரியவர்களால் பலரும் செல்வ நிலையில் இருந்ததில்லை. ஆனால் நமக்கு நபி நபி சஹாபாக்கெல்லாம் நமக்கு என்ன துவா செஞ்சுருக்காங்கன்னா, வரக்கூடிய உம்மத்தினர், அதாவது நம்ம முஹம்மதுடைய உம்மத்தினர், அவங்களுக்கு போதுமான அளவு நமக்கு செல்வ நிலையை ரொம்ப கஷ்டப்படாமல் செல்வ நிலையை கொடுக்க சொல்லி தான் நபி துவா செஞ்சுருக்காங்க நமக்காக. இன்ஷா அல்லாஹ் நம்ம முன்னாடி உள்ளதை நம்ம நினச்சி பார்த்தோம்னா, சஹாபாக்கள் நபிமார்கள் எல்லாம் தண்ணிக்கே கஷ்டப்பட்டுருந்துருக்காங்க. அதாவது கிணத்துல போய் எடுக்கணும், ஆறு குளம் அந்த மாதிரி தான் குடித்தண்ணீர்லேருந்து புழங்குற தண்ணீர் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த காலத்தில் வீட்டுக்கு மோட்ரு இருக்குது, எப்படியும் குடிக்கிற தண்ணியே புழங்குற தண்ணியெல்லாம் நமக்கு கிடச்சிருது. அதே மாதிரி அந்த காலத்தில் அதிகபட்சம் நடந்து தான் போயிருக்காங்க. வசதி உள்ளவங்க ஒட்டகம் குதிரைன்னு போயிருப்பாங்க. அதுலேயும் வசதி இல்லாதவங்க நடந்து தான் ரொம்ப தூரம் வரைக்கும் போயிருக்காங்க. ஆனால் இந்த காலத்தில் வண்டி இல்லாத வீடே கிடையாது. அப்படியே இல்லைனாலும் சைக்கிளாவது எல்லார் வீட்லேயும் இருக்கும். குறைந்தபட்சம் தான் நமக்குள்ளே இருக்குது. பஸ்ஸு, காரு அப்படின்னு நிறைய வந்துருச்சு. இன்ஷா அல்லாஹ் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோன்றதை நினச்சி அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி வாழ்ந்து நபி ஸல்லல்லாஹு வாழ்க்கை முறையை பின்பற்றி வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா நம்ம நேருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.